நான் வீட்டுக்கு போறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போனா அப்புறம் எப்படி? அதுவும் அந்த ஆனந்த் கூட எனக்கு ஒன்னும் புரியலையே. எனக்கும் எப்படி என்னன்னு புரியல. எனக்கு சவாரி பெருசா இல்ல. காலேஜ்க்கு உங்களை பார்க்கலாம் தாண்டி வந்துட்டு இருந்தேன். வர வழியில தான் ரேவதி ஆனந்தோட போறத பார்த்தேன். என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க நானும் ஃபாலோ பண்ணி போனேன். ஒரு தெருக்குள்ள கார் போச்சு. அந்த தெருக்குள்ள நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். கார் எங்க போச்சு, எந்த வீட்டுக்குள்ள போச்சுன்னே தெரியல காவியா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ உடனே எனக்கு லொகேஷன் அனுப்பு. இப்பவே நான் கிளம்புறேன். சரி நான் அனுப்புறேன். நீ சீக்கிரம் கிளம்பி வா. வா ரேவதி. என்ன ஆனந்த், அப்பா அம்மா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அது நம்ம ஈவினிங் தான் வருவோம்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சீக்கிரமா வந்துட்டோம்ல, அதான் அவங்க இல்ல. வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருந்திருக்கும், வெளியே போயிருப்பாங்க. இரு, நான் கால் பண்ணி வர சொல்றேன்.